ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி காஸ்டியூம் போட்டு ஒருத்தர் மாத்தி ஆச்சரியப்படுற இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. ஷில்லு பாபு அப்படின்றவர் அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வீடியோ ஒன்று பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை 1 மணிக்கு அவங்க எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி எல்லாருமே ஒரே மாதிரி காஸ்டியூம் போட்டிருக்காங்க. ஆனா அதுல ஒரு சர்ப்ரைஸ். அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுக்கே தெரியாம எல்லாருக்கும் ஒரே மாதிரி காஸ்டியூம் எடுத்து கொடுத்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அந்த ரூம்குள்ள வரும்போது எல்லாரும் ஒரே மாதிரி ஷர்ட் போட்டிருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க. நீயுமா அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்டிருக்காங்க. சோ தன்னுடைய ஹஸ்பண்ட் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணும்போது ஒரே மாதிரி காஸ்டியூம்ல இருந்தா நல்லா இருக்கும்பா அப்படின்ற மாதிரி அவங்க வைஃப் சேர்ந்து பிளான் பண்ணிருக்காங்க. சோ இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ஒரே மாதிரி காஸ்டியூம் போட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை சர்ப்ரைஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத மறக்காம நம்மளுடைய பிஹைண்ட் நியூஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து பல வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு பருக்க சோறுக்கு இவ்ளோ காசா? இத பார்த்து கடையில இருந்த அந்த முதியவர் தகச்சு போயிட்டாரு. हमने उनसे कहा कि हमें बस एक दाना चावल का चाहिए। हमारी बात सुनकर पहले तो वो हंसने लगे। अचरज में होते हुए उन्होंने एक दाना चावल प्लेट में परोस दिया। एक दाना चावल का खाकर हमारा पेट भर चुका था। अब समय था दादा का दुख सुख में बदलने का। ஒரு பருக்க சோறுக்கு இவ்ளோ காசா? இத பார்த்து கடையில இருந்த அந்த முதியவர் தகச்சு போயிட்டாரு. சாப்பாடு வாங்க போனவரு எனக்கு ஒரு பருக்க போதும் அப்படின்னு கேட்க, அதுக்கேத்த மாதிரி ஒரு தட்டுல ஒரே ஒரு பருக்கையை மட்டும் வச்சு கொடுக்கறாரு. அதை சாப்பிட்டுட்டு இந்தாங்க நீங்க கொடுத்த சாப்பாட்டுக்கான காசு அப்படின்ற மாதிரி கட்டா பணத்தை கொடுத்திருந்திருக்காரு இந்த நபர். இத பார்த்து கடையில இருந்த முதியவர் ஃபர்ஸ்ட் ஸ்தம்பிச்சு போயிட்டாரு. என்னப்பா இப்படிலாம் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த காசை வாங்கி தன்னுடைய நன்றியும் அன்பையும் தெரிவிச்சிருக்காரு. சீனு மாலிக் அப்படின்றவரு இப்படி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. இவரு நிறைய பேருக்கு உதவி செஞ்சுட்டு வராரு. மத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும், அவங்களுடைய வாழ்க்கையின் மூலமா சந்தோஷமான மெசேஜ சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி இவர் செஞ்சுட்டு வரதா சொல்றாரு. ஒருத்தங்க கஷ்டத்துல இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு உதவி செய்யணும், அதனாலதான் நான் இவங்களுக்கு செஞ்சிருக்கேன், இப்ப இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. மகாபாரதத்துல